ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித்யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்மள பலரும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு இல்லை ஒரு நாள் நம்ம ரிட்டையர் ஆகத்தான் போகிறோம். பட் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பலருக்கும் யோசனை இருக்கலாம். பட் அதே நேரத்தில் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் தேவை, சப்போஸ் நம்ம ரிட்டையர் ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற பணம் 5 வருடத்துக்கு உதவுமா, அல்லது 10 வருஷத்துக்கு உதவுமா, அல்லது 1 வருஷத்துக்கு தான் உதவுமா, இந்த கால்குலேஷன் தெரியாமல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மள பலரும் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறோம். பட் அதற்கான கணக்கீடு நம்ம பண்ணோமா, நம்ம இன்னைக்கு நடத்துகிற வாழ்க்கையை ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா, என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாகட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ரிட்டையர் ஆனதாக நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு நபர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ரிட்டையர் ஆனால் ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 60லேருந்து அட்லீஸ்ட் ஒரு நபர் ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இருக்கிற மெடிக்கல் ரிவல்யூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா டேப்லெட் வந்துருச்சு, அல்லது ஒரு ஹார்ட் சர்ஜரியாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷம் வாழ்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ நமக்கு மாதம் நமக்கு வருமானம் வரும். அதே நேரத்தில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்க பணத்தை வச்சு தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். ஸோ இந்த 30 வருஷம் நீங்கள் சம்பாதிச்ச பணம் அதை நீங்கள் கரெக்டான இடத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த முதலீடு பண்ணதுலேருந்து நீங்கள் பண்ணின முதலீடு நல்லபடியாக வளர்ச்சியை கொடுக்குதா, அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் தான் அதாவது பணவீக்கம்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் தான் நமக்கு லைஃப்பில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு எனிமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்டா இந்த விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் தொடர்ந்து விலைவாசிகள் உயர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ ஈரான் US வார் 8 கேஸ்னா எவ்வளோ விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் எந்த அளவு ஏறிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் பெட்ரோல் ஏறினது மாத்திரம் இல்லாமல் அது நம்ம மறைமுகமாக நம்மளோட அன்றாட நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உணவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேருந்து இப்படி பலவிதமான செலவுகளை இன்னும் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்க போது. அது மாத்திரம் இல்லாமல் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அது பெரிய இம்பாக்டாக கொடுக்கும். அது நீங்கள் பர்சனலாக ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் போகும் நபராக இருந்தாலும் அதற்கு நீங்கள் ஒரு ஃபியூல் இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு மாதம் நீங்கள் செலவு பண்ணும் நபராக இருந்தீங்கன்னா, இன்னும் வரும் மாதங்களில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாவை நீங்கள் செலவு பண்ணும் நபராகிடுவீங்க. ஸோ இப்படி நம்ம கையில் இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளோட கையில் இருக்க சேமிப்பை கரைச்சிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நம்ம முதலீடு பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஒரு சாதாரண ஒரு சின்ன கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6% இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணும் நபராக இருந்தால், இன்னும் ஒரு 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 6% இன்ஃப்ளேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப டபுள் ஆகிடும். அதாவது இன்னும் ஒரு 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவைப்படலாம். ரிட்டையர்மெண்ட் சேவிங்கில் இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா இன்ஃப்ளேஷன் நான் சொன்னது மாதிரி நம்ம பணத்தோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம முதலீடு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது.
ஃபினான்ஷியல் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா 70-30 அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி ₹1,00,000 நீங்கள் செலவு பண்ண நபராக இருந்தால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ₹70,000 தான் வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த 30,000ங்கிறது உங்களுக்கு அந்த செலவு குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத தான் மீன் பண்ணுறாங்க. இந்த 30,000 என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் பிள்ளைகளோட அந்த ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது காலேஜ் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பூர்த்தி அடைச்சிருவீங்க. ஏன்னா ஒரு 60 வயசுக்குள்ளே இந்த உங்கள் பிள்ளைகள் வந்து ஆல்ரெடி ஜாபுக்கு போகிற அளவுக்கு அவங்க மெச்சூர் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட செலவுகள்ங்கிறது குறைஞ்சிரும். அதை தான் வந்து இதில் மீன் பண்ணுறாங்க. 70 அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் மீன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு பண்ணுற அந்த ₹1,00,000 செலவுங்கிறது உங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதில் வந்து 70,000 அல்லது 80,000 நீங்கள் செலவு பண்ணும் நபராக இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஏர்லி ரிட்டையர் ஆகணும்னு யாரெல்லாம் வந்து விரும்புகிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் உங்களோட வயது வந்து 40 வயது இருக்கும் பட்சத்தில் அல்லது 45 வயது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 45 வயதில் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா நான் சொன்னது மாதிரி ஒரு 80 வயசு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 35லேருந்து 40 வருஷம் வரைக்கும் நம்ம உயிர் வாழ்வோம். அந்த 40 வருஷம் வரைக்கும் நம்ம உயிர் வாழ்கிறப்ப நமக்கு ஆனால் செலவுகளுக்கு வந்து பணம் தேவை. அது வந்து இதற்குள்ளே வந்து நீங்கள் பல விதமான உங்களோட கடனை நீங்கள் பூர்த்தி அடிச்சிருக்கணும். அதாவது அது ஹோம் லோனாக இருக்கலாம் அல்லது கார் லோனாக இருக்கலாம் அல்லது வேறு என்ன லோன் இருக்கோ அந்த லோனை எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் தான் வந்து இந்த லோன்கள் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிருந்தா தான் வந்து நீங்கள் அதாவது ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லேயர் சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி லிவிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ரெண்டல், அதாவது சப்போஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல வாடகைக்கு தங்கியிருந்தால் அந்த ரெண்டலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோசரி, அதாவது மளிகை ஜாமான் வாங்குறது, நம்ம அன்றாடம் செலவுகளுக்கு, நம்ம வீட்டில் அன்றாடம் சமைக்கிறதுக்குள்ள பொருட்களுக்கு நம்ம செலவு பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறதோ அல்லது நம்மளுக்காக நமக்கு ஒரு டைம் பாஸுக்காக வெளியில் நம்ம பண்ணுற செலவுகளாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்டபிள், அதாவது இதெல்லாம் வந்து நம்ம கணிச்சு வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ நமக்கு செலவாகும், அதற்காக வந்து நம்ம இவ்வளோ பணம் நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கணிச்சு வச்சிருக்கலாம். பட் அதே நேரத்தில் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அது லைஃப்பில் வந்து ஒரு பெரிய குரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. ரிட்டையர்மெண்ட்டில் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்னு சொல்கிறது. இந்த ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவு ஹெல்த் கவர் எடுத்துக்கிறது. ஏன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 10 to 12% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியாக வந்து குறைந்தபட்சமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 lakhs எடுக்கிறது அவசியம். நம்ம எல்லாம் வந்து ரொம்ப குறைந்த அளவு ஒரு 5லேருந்து 6 லட்சம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து பத்தாது. அதனால் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ரிட்டையர்மெண்ட்டில் தேர்ட் லேயர், ரொம்ப முக்கியமான லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது இப்போ இருக்கிற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசரும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் உள்ள இந்த அதாவது அன்றாட செலவுகளுக்கு நம்ம என்னென்ன செலவு பண்ணுவோமோ அந்த செலவுகளை வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இந்த தேவையான பணத்தை நம்ம எங்கே போய் முதலீடு பண்ணணும், அதாவது ஒரு மாதம் வந்து நம்ம வந்து ஒரு 50,000 செலவு பண்ண நபராக இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் ஒரு வருஷமாக அதிகப்படுத்தி சேவ் பண்ணும் பட்சத்தில் 6 லட்ச ரூபாய் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சேவ் பண்ணுற பணத்தை எங்கே வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும், அதை கொண்டு போய் நம்ம வந்து ஈக்விட்டி திட்டங்களில் போடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லிக்விட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அல்லது ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னு இருக்குது. இந்த 2 திட்டங்களில் முதலீடு பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான முதலீடுகள். ஸோ இதில் முதலீடு பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் ரிட்டர்ன் கிடைச்சிடாது. மிஞ்சி போனால் ஒரு 6 to 7% கிடைக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு எமர்ஜென்சி டயத்தில் வந்து நமக்கு பணம் தேவை. அந்த டயத்தில் நமக்கு உதவுறதுக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் தான் சிறந்தது. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் உங்களோட வயது வந்து 50 வயது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னும் 10 வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க. அதாவது 60 வயதில் நம்ம ரிட்டையர் ஆக போகிறதா நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் வந்து 80,000 மெயினே நீங்கள் ஒரு மாதம் எக்ஸ்பென்ஸ் பண்ண நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 10 லட்ச ரூபாய் தேவைப்படும். அதே நேரத்தில் இதே கால்குலேஷன் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 18 லட்ச ரூபாய் தேவைப்படும். அதே நேரத்தில் 25 வருட ரிட்டையர்மெண்ட் பீரியடில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து 3லேருந்து 4 கோடி ரூபாய் தேவைப்படும். அதாவது 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறதா இருந்தால் இந்த நான் சொன்ன அந்த 80,000 ரூபாய் இன்றைக்கி கரண்ட்லி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணும் நபராக இருந்தால் உங்களுக்கு 3லேருந்து 4 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக. சப்போஸ் நீங்கள் ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அதாவது இன்னும் ஷார்ட்டாக வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் அமைச்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு இன்னும் 7லேருந்து 12 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ எப்படியெல்லாம் வந்து அந்த கால்குலேஷன் வருது அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம்.
பொதுவாக நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மக்கள் வந்து பண்ணுறது வந்து இபிஎஃப்ல பண்ணுறாங்க, என்பிஎஸ்ல பண்ணுறாங்க, பென்ஷனில் முதலீடு பண்ணுறாங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க, எஸ்ஐபி முதலீடு பண்ணுறாங்க. சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்லேயே முதலீடு பண்ணுறாங்க, சில பேர் கோல்டில் முதலீடு பண்ணுறாங்க, சில பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுறாங்க. இப்படி முதலீடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலலாம் வந்து டிஃப்ரெண்டான அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறாங்க. பட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முதலீடு எல்லாம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வருமானம் கொடுக்குதா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்டா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அதிகமாக வளர்ந்தா தான் உங்களுக்கு லாங் டர்மில் வந்து உங்களுக்கு growth கிடைக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட கார்பஸ் குறைஞ்சிரும். நீங்கள் ஏர்லியாக வந்து நீங்கள் பணத்தை நீங்கள் சேர்த்த அந்த பணம் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து கரைஞ்சிரும். ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் அல்ல, அது ஒரு லக்ஸரி அல்ல. இது வந்து ரொம்ப நெசசரியான ஒன்று. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அதாவது வீடுக்கு வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம், பிள்ளையோட எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறோம், பிள்ளையோட மேரேஜ்க்கு பண்ணுறோம். அப்படி அதை விட இது எல்லாத்த விட வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான கோல் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட். அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டிய முதலீடுகள் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும், உங்களோட இன்னைக்கு இருக்கிற நீங்கள் செலவு வந்து நீங்கள் எப்படி ஃபியூச்சரில் நீங்கள் கால்குலேட் பண்ணணும், அதற்கு எப்படியெல்லாம் நம்ம முதலீடு பண்ணணும், எந்தெந்த திட்டங்களில் முதலீடு பண்ணணும், எந்தெந்த திட்டங்களில் முதலீடு பண்ணால் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் நம்ம முதலீடுகள் வந்து 3ஆக பிரிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக என்னோட லைஃப்பில் நான் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேனோ அதே தான் வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன். அந்த விஷயங்களை வந்து நான் வந்து ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கால்குலேட்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்மளோட முதலீடுகள் வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தில் நம்ம எப்படி வச்சுக்கணும், 2வது வருஷத்தில் எப்படி வச்சுக்கணும், ஒரு 5 வருடத்துக்கு 10 வருஷத்துக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், 15 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வர வேண்டிய அந்த முதலீடுகள் வந்து growth வந்து நம்ம எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயிலான விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து எந்த திட்டங்களில் போடும், எந்த திட்டங்களில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எப்படி நம்ம ரிஸ்க் குறைவாக வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணணும், எந்த அளவு வந்து நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனா வந்து ரொம்ப குறைவான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயிலான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1 by 1 நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஈவன் நீங்கள் அந்த கோர்ஸோட கண்டென்ட் டீட்டெயில் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் எப்படி வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து நான் அதில் பிரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி நீங்களும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கணும், அதை வந்து எப்படி பாதுகாப்பாக நம்ம முதலீடு பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து லைஃப்பில் எவ்வளோ பெரிய குரூஷியலான ஒரு விஷயம், அதுக்கு வந்து எவ்வளோ கவனமாக நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக அமைச்சிக்கிறதுக்கு நான் அமைச்சிருக்க அந்த கோர்ஸுங்கிறது உதவும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஐ ஹோப் நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் அதை ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.